ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலகில் தலை சிறந்த அணி எதுன்னு கேட்டால் நான் கண்டிப்பாக இந்தியாவை தாங்க சொல்லுவேன். இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பார்த்து மற்ற அணிலாம் பயப்படுறாங்க. சாம்பியன் ட்ராஃபியில் இப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணி சாம்பியன் ட்ராஃபி கோப்பையை வென்றது குறித்து முன்னாள் சவுத் ஆப்பிரிக்கா வீரர்னு சொல்லலாம். ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா முன்னாள் நட்சத்திர ஆர்சிபி வீரர்னு சொல்லாங்க. ஏபி டிவிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா சாம்பியன் ட்ராஃபி வெற்றி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஏபி டிவிலியர்ஸ் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தான். அதில் எந்த விதமான சந்தேகம் மேலே என்னை கேட்டால் நான் அதை தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஐசிசி ட்ராஃபியில் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்திய அணியோட கிரிக்கெட் ஃப்யூச்சர் ரொம்பவே பிரைட்டாக இருக்குது, அது நான் ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 2 பேர் தான் இந்திய அணியோட தூணுன்னு நான் சொல்லுவேன். இவங்களுடைய அனுபவமும் இவங்களோட டெக்னிக்னால் தான் இந்த கோப்பையை வென்றாங்க. இந்திய அணி உண்மையாக ஒரு தகுதியான அணிங்க கோப்பையை வெல்றதுக்கு. இந்த மாதிரி போனால் அடுத்தடுத்த ஐசிசி ட்ராஃபி இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும்னு நினச்சேன், பட் ஜெயிக்கல, செமிஃபைனல்லே விட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நான் இந்திய அணிக்கு தான் சப்போர்ட் பண்ணேன், ஏன்னா எனக்கு இந்தியா ஃபேன்ஸ் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏபி டிவிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக பேசினார். கரெக்டுங்க, அவர் சொல்கிறது இந்தியன் ஃபேன்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் விட அவருக்கு இந்தியாவில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மிஸ்டர் 360 டிகிரி அவர் அந்த ஸ்கொயரில் அடிக்கிற ஷாட்டுக்கே நிறைய பேர் ஃபேவராக இருப்பாங்க நம்ம இந்தியாவில் கூட. அதனால் கண்டிப்பாக அவரும் சொல்கிறாருங்க, உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தான், நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐசிசி ஈவெண்ட்டில் தொடர்ந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்திய அணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காது. உங்களுக்கே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி கூட தோக்காமல் ஃபைனலில் தான் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தாங்க. T20 வேர்ல்டு கப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி கூட தோக்காமல் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கோப்பையை வென்றாங்க. இந்த போட்டியில் சாம்பியன் ட்ராஃபியில் ஒரு போட்டி கூட லாஸ் பண்ணல, கோப்பையை வென்றாங்க. அதனால் கிளியர் டாமினேஷன் இந்திய அணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னே எந்த அணி இந்த மாதிரி விளையாடினாங்க எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப பிரைம் ஆஸ்திரேலியா இருந்தாங்க. இந்த 2002, 2007, 5 அந்த டைம்லாம் ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப ஒரு அபாரமான டீமாக இருந்தாங்க. அந்த டைமில் தான் ரிக்கி பாண்டிங் கேப்டன்ஷிப் இருந்துச்சு. இப்போ அதே போல் இந்திய அணி மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ரோஹித் சர்மா கூட ரொம்ப அபாரமாக இருக்கார், கேப்டன்ஷிப்பு ரொம்ப சூப்பராக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கருத்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அது 100க்கு 100 ரொம்ப உண்மைதாங்க. ஏன்னா 4 ஃபார்மெட்லேயும் ஃபைனல் கூட்டு போயிருக்காரு. இந்த ஐசிசியில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கும் ஃபைனலில் போய் 2 டைம் விட்டுருக்காங்க. T20 வேர்ல்டு கப்பில் ஃபைனல் போய் அடிச்சிருக்காரு. 50 ஓவர் வேர்ல்டு கப்லேயும் ஃபைனலில் தான் போய் தோத்தார். சாம்பியன் ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் போய் வின் பண்ணியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஒரு நல்ல கேப்டன் தாங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி வெற்றி பெற்றது குறித்தும் நம்ம ஏபி டிவிலியர்ஸ் குறித்து பேசியிருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப், லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.